லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அது நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவரது வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் இன்ன பிற சம்பந்தப்பட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது இந்த சோதனையில் எத்தனை குழுக்கள் ஈடுபட்டிருக்கின்றன? எந்தெந்த இடங்களில் தற்பொழுது சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது? கள நிலவரம் என்ன? வணக்கம். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகம் உட்பட அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் தற்போது சோதனையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கரூர் கோவை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள NSR நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம் மற்றும் ரெயின்போ அபார்ட்மெண்டில் உள்ள அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனையை தொடங்கியுள்ளனர். இதேபோல் கரூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள திருவிக்கா சாலையில் உள்ள MRV ட்ரஸ்ட் எனப்படும் அவரது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொந்தமான அறக்கட்டளை அலுவலகத்திலும் சிபிசிஐடி போலீசார் சோதனையை தொடங்க இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. தற்போது கரூர் நகரப்பகுதி மற்றும் அருகில் அமைந்துள்ள 4 இடங்களுக்கு மேல் சோதனையை சிபிசிஐடி போலீசார் தொடங்கியுள்ள நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் சோதனையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது 4 இடங்களிலுமே 4 குழுக்கள், அதாவது ஒவ்வொரு இடத்திலும் 4 அதிகாரிகளுக்கு மேல் சிபிசிஐடி போலீசார் வந்துள்ளனர். மேலும் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் சோதனை நடைபெறும் இடங்களில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது கடந்த 25ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் 2வது முறையாக அவர் மனு தாக்கல் செய்து தொடர்ந்து 4 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் நேற்று அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொந்தமான பல்வேறு இடங்களில் தற்போது சோதனையை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மணிகண்டன், இப்போ நேற்று இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட அடுத்த நாளே இந்த சோதனை நடைபெறுவது இங்க கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதை தவிர்க்க முடியவில்லை. அந்த சொத்து மோசடி வழக்கு, அதனுடைய பின்னணி என்ன மணிகண்டன்? அதாவது கரூர் மாவட்டம் ஆங்கல் குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர், அவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலம், அதாவது 100 கோடி மதிப்புள்ள நிலம் என்று கூறப்படுகிறது. அந்த நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது ஆதரவாளர்களை வைத்து போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக எழுதி பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த புகாரை, அதாவது பிரகாஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் வாங்கல் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்ஜாமீன் கேட்டு மனு செய்திருந்தார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம் மற்றும் அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றுதான் சொத்து மோசடி தொடர்பான வழக்கில் அவருடைய முன்ஜாமீன் மனு நேற்று நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்டோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.